வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசியாவிற்கு மீண்டும் சிறகை விரித்தது பிரிட்டிஷ் ஏர்வேஸ். பயணிகளை வரவேற்றார் அமைச்சர் ஆந்தனி லாக். உலகின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றான பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லண்டனுக்கும் கோலாலம்பூருக்கும் இடையிலான விமான சேவையை இன்று மீண்டும் தொடங்கியது. லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கும் இடையிலான பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவையின் வெள்ளோட்டத்தை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அதிகாரப்பூர்வமாக வரவேற்றார். கோவிட்-19க்கு பிறகு 2021ஆம் ஆண்டு முற்பகுதியில் நிறுத்தப்பட்ட லண்டனுக்கும் கோலாலம்பூருக்கும் இடையிலான பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சேவை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கோலாலம்பூருக்கு மீண்டும் திரும்பியிருப்பது மலேசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான பயணத்தை அதிகரிப்பது மட்டுமின்றி ஆசியான் நாடுகளில் பிற இடங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கான போக்குவரத்து மையமாக KLIAவின் அந்தஸ்தை வலுப்படுத்தியுள்ளது என்று ஆந்தனி லாக் வர்ணித்துள்ளார். பிரிட்டிஷ் ஏர்வேஸின் வருகை மலேசியாவின் வான் போக்குவரத்து துறையின் வளர்ச்சியை ஆதரிக்கும் அதே வேளையில் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவில் முக்கிய பங்காளியான பிரிட்டனுடன் மலேசியாவின் தொடர்பை மேம்படுத்துகிறது என்று ஆந்தனி லாக் கூறினார். 5 வருட இடைவெளிக்கு பிறகு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIAவிற்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் திரும்பியிருப்பதை மலேசியா வரவேற்கிறது. இந்த பிராந்தியத்தின் ஒரு முக்கிய விமான போக்குவரத்து மையமாக மலேசியாவின் நிலையை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது மலேசியாவின் வான் போக்குவரத்து துறையின் வலுவான மீட்சித்தன்மையை நிரூபிப்பதாக உள்ளது. 2025ஆம் ஆண்டில் மலேசியாவிற்கான பயணிகளின் போக்குவரத்து 100 மில்லியனை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூருக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸின் மீள் பிரவேசமானது மலேசியாவின் முக்கிய வர்த்தக மற்றும் சுற்றுலா பங்காளிகளில் ஒருவரான பிரிட்டனுடனான இணைப்பையும் பிணைப்பையும் வலுப்படுத்தியுள்ளதாக KLIAவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். முன்னதாக 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்திற்கு மகத்தான வரவேற்பு நல்கப்பட்டது. அந்த முன்னணி விமானத்தில் பயணம் செய்து கோலாலம்பூரில் தரையிறங்கிய பயணிகளுக்கு அமைச்சர் ஆந்தனி லாக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பணியாளர்களும் பரிசு பைகளை வழங்கி வரவேற்றனர். கோலாலம்பூருக்கான பயணத்திற்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதிநவீன விமானமான போயிங் 787-9 ட்ரீம் லைனரை பயன்படுத்துகிறது. இன்று புதன்கிழமை முதல் லண்டனுக்கும் கோலாலம்பூருக்கும் இடையில் நேரடி விமான சேவையை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. புத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடித்ததில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்து கோவிலும் இஸ்லாமிய பள்ளிவாசலும் கதவுகளை திறந்தன. நெருக்கடியை எதிர்கொள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் தேவை என்பதை நிரூபிக்கிறது இது என்று இன்டர்ஃபேத் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பின் தலைவர் அமீர் ஃபாரிட் இஷாக் கூறினார். இன மத பேதத்தை பொருட்படுத்தாமல் கடினமான நேரத்தில் நாம் அனைவரும் ஒரே குடும்பம், ஒருவருக்கொருவர் தேவை என்பதை மக்கள் உணர்கிறார்கள் என்று அமீர் கூறினார். இந்து கோவில் நிர்வாக குழு உறுப்பினர்களின் முயற்சிகளையும் உதவிகளையும் எதிர்காலத்தில் இஸ்லாம் உட்பட பிற நம்பிக்கையைச் சேர்ந்த அன்பர்களுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நல்லெண்ணத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரச்சினைகள் குறித்து சண்டையிடுவதிலும் சச்சரவில் ஈடுபடுவதிலும் சக்தியை வீணாக்குவதற்கு பதிலாக வலுவான அக்கறை உள்ள நல்லெண்ண சமூகத்தை உருவாக்க வேண்டும். மேலும் உண்மையாக ஒன்றிணைந்த நாட்டை நோக்கி பணியாற்ற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். நேற்று புத்ரா ஹைட்ஸை உலுக்கிய எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட 200 பேருக்கு தங்கும் இடமாக ஸ்ரீ மகா காளியம்மன் கோயிலும் 323 பேருக்கு தங்கும் இடமாக புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசலும் மாறியுள்ளன. கடினமான காலங்களில் மலேசியர்கள் இன மத வேறுபாடுகளை கடந்து ஒன்றிணைவார்கள் என்பதை இந்த தீ விபத்து மீண்டும் ஒருமுறை எடுத்துக்காட்டுகிறது என்று ஒற்றுமைத்துறையின் முன்னாள் துணை அமைச்சர் தி லியான் கே கூறினார். கடந்த 2021இல் ஸ்லாங்கூரை வெள்ளம் தாக்கிய போதும் கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் வெள்ளைக்கொடி பிரச்சாரத்தின் போதும் இதேபோன்ற ஒத்துழைப்பை தி லியான் கே நினைவு கூர்ந்தார். நேற்று புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட சில வீடுகளில் இன்னும் சிறிய அளவிலான தீ எரிந்து கொண்டிருப்பதாக சுபாஞ்சயா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன் அஸ்லான் ஒன் மஹமட் கூறினார். தீ மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் இருக்க மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை ஒரு தீயணைக்கும் இயந்திரத்தையும் 6 உறுப்பினர்களையும் கொண்டு கண்காணித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
குறைவாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் மட்டுமே தேவையான பொருட்களையும் முக்கியமான ஆவணங்களையும் எடுக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார். நேற்று புத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு கசிவால் ஏற்பட்ட வெடிப்பை தொடர்ந்து அருகிலுள்ள 7 காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்கள் காற்று மாசுபாடு எதையும் கண்டறியவில்லை. பாதிக்கப்பட்ட அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியான கம்போங் குவாலா சுங்கைபாரு உட்பட பல இடங்களில் சுற்றுச்சூழல் துறை கண்காணிப்பு நடத்தியது. தற்போதைய காற்றுத்தர நிலையை கண்காணிக்க அருகிலுள்ள இடத்தில் செரெக்ஸ் எரிவாயு கண்டறிதல் கருவியை பயன்படுத்தி காற்றுத்தர கண்காணிப்பு நிறுவப்பட்டுள்ளது என ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் டத்தோவான் அப்துல் லத்தீப் ஒன் ஜாஃபர் தெரிவித்தார். தற்போது வரை காற்றுத்தர கண்காணிப்பு நிலையம் மிதமான அளவில் உள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து காற்று மாசுபாடு குறியீட்டு அளவீடுகளை கண்டறியவில்லை என்று அவர் இன்று ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். தமது துறை விமானம் வாயிலாகவும் ட்ரோன்களை பயன்படுத்தியும் தரை வழியாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. அவ்வப்போது API அளவீடுகளை கண்காணித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். அடுத்த ஒரு வாரத்திற்கான பெட்ரோல் விலையில் RON 97 லிட்டருக்கு 5 சென்ட் உயர்வை எட்டியுள்ளது. பெட்ரோல் RON 95, டீசல் ஆகியவற்றின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. நாளை ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையில் பெட்ரோல் RON 95 விலை லிட்டருக்கு $2.05 டீசல் லிட்டருக்கு $2.15 விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சபா சரவாக்கில் டீசல் லிட்டருக்கு $3.43 நிதி அமைச்சு நிலைநிறுத்தியுள்ளது. பெட்ரோல் RON 97 விலை லிட்டருக்கு $3.33 உயர்வு கண்டுள்ளது. நேற்று புத்ரா ஹைட்ஸில் நேர்ந்த நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் தீ விபத்தில் சேதமடைந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா $5000 நிதி உதவி போதுமானதாக இல்லை என்று தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளின் அளவு இன்னும் கணக்கிடப்படவில்லை. ஆனால் உதவித்தொகை மிகவும் குறைவாக உள்ளது என்று அவர்கள் நம்புவதாக கூறினர். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உதவியை பாராட்டினாலும் வழங்கப்பட்ட தொகை போதுமானதாக இல்லை என்று நம்புகின்றனர். தாங்கள் இன்னும் வீட்டிற்குள் நுழையவில்லை, எனவே சேதம் எவ்வளவு பெரியது என்று தங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் $5000 நிச்சயமாக போதுமானதாக இருக்காது என கூறினர். எரிவாயு குழாய் பல ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்தது. 15 ஆண்டுகளாக புத்ரா ஹைட்ஸில் வசிக்கும் செல்வம் சன்னாசி நிதி உதவியுடன் கூடுதலாக குடியிருப்பாளர்களுக்கு உடனடியாக மற்ற வடிவங்களில் உதவி தேவை என்றார். முக்கியமான ஆவணங்கள், மருந்துகள், அவசியமான பொருட்களை எடுக்க தாங்கள் இப்போது வீட்டிற்கு செல்ல விரும்புகிறோம் என்று அவர் கூறினார். மேலும் குடியிருப்பாளர்களுக்கு உடனடியாக தற்காலிக தங்குமிடம் தேவை என்றும் அவர் கூறினார். நேற்று ஸ்லாங்கூரில் உள்ள புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடித்ததை தொடர்ந்து நாட்டின் எரிசக்தி விநியோகம் இதுவரை பாதிக்கப்படவில்லை. இந்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான எரிவாயு விநியோகம் குறைந்திருந்தாலும் மின்சார விநியோகம் இன்னும் நிலையாக உள்ளது என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். தற்போதுள்ள குழாய்கள் மூடப்பட்டவுடன் பெட்ரோனாஸ் எரிவாயு விநியோகத்தை பெறுவதற்கான மாற்று வழிகளை தேடுகிறது என்று எரிசக்தி நீர்மாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். குறிப்பாக கிள்ளான் பள்ளத்தாக்கில் மின்சாரம் தடைபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக டீசல் அல்லது நிலக்கரி எரிபொருளை கொண்டு இயங்கும் பழைய மின் உற்பத்தி நிலையங்களை இயக்குவது போன்ற அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். தனகா நேஷனல் பர்ஹாஜ் மின் கேபிள்கள் குறித்து ஃபடிலா கூறுகையில், இதுவரை அவை பாதிக்கப்படவில்லை. ஆனால் பெட்ரோனாஸுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் மின் கேபிள்களின் ஒருங்கிணைந்த தணிக்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்து உள்கட்டமைப்புகளும் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த TNB கண்காணித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட வீடுகளில் உள்ள கேபிள்கள் தற்போது சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் காப்புறுதி மூலமாகவோ அல்லது முழு விசாரணைக்கு பிறகோ உதவிக்கான வடிவம் பெட்ரோனாஸால் இறுதி செய்யப்படும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் இளவரசர் ராஜா புடா தங்கு அமீர் ஷா சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஸ் ஷா இன்று சுபாஞ்சயா புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசலில் தற்காலிக துயர் துடைப்பு மையத்திற்கு வருகை தந்தார். பிற்பகல் 3:10 மணிக்கு வருகை தந்த அவருக்கு கிராமப்புற மேம்பாடு ஒற்றுமை பயணீட்டாளர் நிர்வாக ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ரிசாம் இஸ்மாயிலும் ஸ்லாங்கூர் பேரிடர் மேலாண்மை ஆட்சிக்குழு உறுப்பினர் நஜ்வான் ஹலிமியும் உடன் வந்தனர். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை தேவைகள் அடங்கிய 100 உதவி பெட்டிகளை வழங்கினார். முன்னதாக தங்கு அமீர் சுபாங்ஜயா புத்ரா ஹைட்ஸில்
நிலத்தடி எரிவாயு குழாய் தீ விபத்து நடந்த இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். புத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் 1 மாதத்திற்கு 50 கார்கள் வழங்கப்படும் என்று ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அங் சி ஹன் தெரிவித்தார். 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரை சென்றதாக கூறப்படும் அந்த கோர சம்பவத்தில் கார்கள் சேதமடைந்ததால் சிரமத்தை அனுபவிக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை குறைக்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் கூறினார். இன்று காலை செரி மலேசியா பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 மாதத்திற்கு தேவைப்படும் 50 கார்களை வழங்க ஒப்புக்கொண்டது. அது யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கே முதலில் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் வழங்கப்படும். மேலும் தனது அலுவலகம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் அலுவலகம் மூலம் விண்ணப்பம் செய்யலாம் என்றும் அவர் கூறினார். உண்மையில் தேவைப்படுகின்றவர்களுக்கு அது கிடைக்கும் வகையில் தேர்வு செயல்முறைக்கு பிறகு வாகனங்கள் விரைவில் வழங்கப்படும் என்று மேலும் கூறினார். இந்த முயற்சியின் மொத்த மதிப்பு 5 லட்சம் ரிங்கிட் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. புத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு மாந்தநேய அடிப்படையில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பும் AKF எனப்படும் அத்துரான் கர்ஜா ஃப்ளெக்சிபிள் என்ற நெகிழ்வான வேலை நேர ஏற்பாடுகளையும் வழங்குவதை கருத்தில் கொள்ளுமாறு மனிதவள அமைச்சு முதலாளிகளை வலியுறுத்துகிறது. உடைமைகள் சேதம் தொடர்பான பாதிக்கப்பட்டவர்களின் சிரமத்தை எளிதாக்குவதற்காக இதனை கருத்தில் கொள்ளுமாறு அமைச்சு முதலாளிகளை கேட்டுக்கொண்டது. மீட்பு காலத்தில் வேலைக்கு செல்ல முடியாத பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் 1955ஆம் ஆண்டு வேலை சட்டத்தின் பிரிவு 60(p)யின் கீழ் வழங்கப்பட்டுள்ள நெகிழ்வான வேலை நேர ஏற்பாடுகளுக்கு விண்ணப்பிக்க அமைச்சு அவர்களை ஊக்குவிக்கிறது. அவர்கள் அனுபவிக்கும் சிரம நேரத்தை கணக்கில் கொண்டு பொருத்தமான காலத்திற்கு தொடர்புடைய ஊழியர்களின் விண்ணப்பங்களை அங்கீகரிக்குமாறு அமைச்சு முதலாளிகளை கேட்டுக்கொள்கிறது. நேற்று புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு காரணமாக தற்காலிகமாக எரிவாயு குழாய்கள் மூடப்பட்டதை தொடர்ந்து கேஸ் மலேசியா பெர்ஹாட் நிறுவனம் எரிவாயு விநியோக கட்டுப்பாட்டை அமல்படுத்துகிறது. ஷா ஆலம், குண்டாங், பட்டாலிஞ்சயா, தலோ பங்லிமகாராங், கிளபோஹான் கலாங், புலாவ் இண்டா ஆகியவற்றுடன் இன்னும் சில பகுதிகளில் உள்ள கேஸ் மலேசியா வாடிக்கையாளர்களை இந்த சம்பவம் பாதித்துள்ளது என்று அந்நிறுவனம் குறிப்பிட்டது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு முன்னதாகவே இவ்விவகாரம் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சூழ்நிலை குறித்த சமீபத்திய தகவல்களை தொடர்ந்து வழங்கும் என்றும் அது கூறியது. புத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை மதிப்பிடுவதற்கு ஒரு குழுவை அமைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இது எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தளமாக செயல்பட முடியும் என்று பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா சைனுடேன் கூறினார். இங்குள்ள சில பாதிக்கப்பட்டவர்களிடம் இந்த பேரழிவை எதிர்கொள்ளும் அவர்களின் நிலையை கவனிக்கக்கூடிய ஒரு குழுவை அமைக்க கூறியதாக அவர் தெரிவித்தார். இழப்பீடு பெறவும் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கவும் இது அவர்களுக்கு உதவும். சில பாதிக்கப்பட்டவர்கள் சம்பவ இடத்தில் உள்ள வீடுகளில் வாடகைக்கு குடியிருந்தாலும் எதிர்கொள்ளும் பேரழிவு சூழ்நிலையை மிகவும் கடினமாக்குகிறது என்றார். இதுபோன்ற பேரழிவுகள் பாதிக்கப்பட்டவர்களின் மனதை ரணமாக்கும். எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள அவர்களுக்கு உதவ அக்குழுவை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று ஹம்சா கூறினார். இதற்கிடையில் அரசாங்கமும் தொடர்புடைய நிறுவனங்களும் சற்று முரண்பாடான அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஹம்சா அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.